ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சித்தர்கள், சரபோஜி மன்னர்கள் எழுதிய பல புத்தகங்களை மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தில் சேர்ப்பதற்கான வரைவு மசோதா இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தின் முதலாவது பட்டியலில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. முன்னர் இந்த சட்டத்தில் ஆயுர்வேதம் சார்ந்த 54 புத்தகங்கள் இருந்த நிலையில் இப்போது புதிதாக பல புத்தகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் யுனானி மருத்துவ முறை சார்ந்த 98 புத்தகங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் முக்கியமாக சித்தர்கள் எழுதிய தமிழ் மருத்துவ நூல்கள் இடம்பெற்றுள்ளன. முன்னர் 18 சித்தர்கள் எழுதிய சில்லறை கோவை என்ற புத்தகம் மட்டும் இடம்பெற்றிருந்தது. இப்போது பாலவடகம், மருத்துவ ஆசையம், மத்தளை நோய் தொகுதி, நட்சத்திர காண்டம் 1200 மற்றும் 1500, ஊர்வசி ரசவாத சிட்கா, 18 சித்தர் ராஜ வைத்திய போதினி என்ற 18 சித்தர்கள் எழுதிய பல நூல்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் தஞ்சையை ஆண்ட 2ஆம் சரபோஜி மன்னர் எழுதிய அனுபவ வைத்திய முறைகள், காச சுவாச சிகிச்சை, சரபேந்திரர் வைத்திய முறைகள் உள்ளிட்ட 9 நூல்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. முக்கியமாக அகஸ்தியர், போகர், தேரையர் எழுதிய பல புத்தகங்கள் புதிய சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. ஆயுர்வேதம், சித்தா மற்றும் யுனானி மருத்துவ முறைகளுக்கான ஆலோசனை குழு இந்த புத்தகங்களை சேர்க்குமாறு பரிந்துரை செய்ததாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த வரைவு மசோதா அரசிதழில் வெளியிடப்பட்ட நிலையில் 3 மாதங்கள் கழித்து பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதில் ஆட்சேபனை இருந்தால் ஆயுஷ் அமைச்சகத்தை அணுகலாம் என்றும் அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.